அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நல்லோர்களை சந்திக்கிறது, அவர்களை அவங்களோட இருக்கிறது, பழகுறது, அவ அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யக்கூறுதல், சிறப்பு மிகு இடங்களுக்கு நம்ம அல்லாஹ்வுக்காண்டி அந்த அவங்களோட அந்த நல்லவர்களோட பயணம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப மூசா நபி தன் பணியாளர்களை சொன்னாங்களாம், இருவரும் ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு அறிவை கற்றுக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவங்க இருவரும் கடல்களை சந்திக்கும்போது நம்ம ஒரு நீங்கள் சக்தி பெற மாட்டீங்க, நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு அவங்க சொன்னாங்க. இல்லை, நான் என்னுடைய ஞானத்தை கற்றுக்கிறக்காண்டி வந்திருக்கேன், நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவங்க 2 பேரும் அந்த கடலில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இடம் வரும். அந்த இடத்துல நம்ம காலை உணவை நம்ம அதில் வச்சுட்டு போயிருக்காங்க. அதில் மீன்லாம் பொரிச்ச மீனை வச்சுருந்துருக்காங்க. அப்போ அந்த மீன் என்ன செஞ்சுருக்கு, அந்த கரெக்டான அந்த டைம் வரும்போது அது குதித்து அந்த இடத்துல விழுந்துருக்குது. இவங்க அதை கவனிக்கலை. அப்போ நம்ம கவனக்குறைவாக நம்ம பேசிக்கிட்டு இருந்தனால சைத்தான் நம்மளை மறக்கடிச்சிட்டான் அப்படின்ட்டு திரும்ப அந்த போன பகுதியை விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. ரிட்டர்ன் தேடினும் போது ஆமாம், அந்த எந்த இடத்துல இருந்துச்சோ தேடி வந்த இடம் இதுதான் என்று கூறி தங்களின் காலடிகளை பின்னாடியே வர்றாங்க, ரிவர்ஸில். ஒரு அடியாரை கண்டார்கள். அவர்கள் நம்மிடம் இருந்து அதனை மேலும் நம்மிடம் கல்வியை அவங்க அவங்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காங்க. சரி, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானது எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க உங்களை பின்தொடரட்டுமான்னு திரும்ப அவங்ககிட்ட கேட்குறாங்க. சரி, இறைவன் காலையிலும் மாலையிலும் அவனது பொருத்தத்தை நாளைய பிரார்த்தனை செய்யுங்க, பொறுமையோடு இருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மூசா நபி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு சில இடங்களில் இது ஏன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்லும்போது திரும்ப திரும்ப ஏன், இது எப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தர்க்கம் மாதிரி. ஃபஸ்ட்டு அவங்க உடன்படிக்கை என்னென்னா, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தவங்க போதிக்கும்போது நம்ம அதை தெரியாட்டி ஒரு சில விளக்கங்கள் கேட்கலாம், அது அப்புறமா தான் கேட்கணும். சும்மா சும்மா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்க அதிலேருந்து அவங்களுக்கு இதுவாயிடும் அப்படின்னு கற்றுக் கொடுக்க மூசா நபி என்ன செஞ்சுருக்காங்க, திரும்ப திரும்ப அவங்ககிட்ட 2-3 தடவை கொஸ்டின் கேட்கவும் அவங்க கோவமாக, இல்லை நீங்கள் பொறுமை பெற மாட்டீங்க, நீங்கள் இதுக்கு சரியில்லை, அது 3 விஷயம் இருக்குது. நம்ம நேர்மையின்மை காரணமாக அது அடுத்த இதில் நம்ம சொல்லலாம்.